Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல லஞ்ச் டைம் டிஷ் ஒன்று பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா வாழைத்தண்டு பொரியலும் தக்காளி ரசமும் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடேறினதும் கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் தேவையான அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாயில் ஆகுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நம்ம இப்ப 15 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். ஓகே, இது இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதுல இப்போ முருங்கைக்கீரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் இதை மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பொரியல் ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தக்காளி ரசம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடேறினதும் கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் வாசனைக்காக பெருங்காயம் 2 துண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ரசத்தோட காரத்துக்காக 2 வரமிளகாயும் 2 பச்சை மிளகாயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் தேவையான அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் சீரகத்தையும் மிளகையும் நல்லா பொடி பண்ணி புளிக்கரைசல்ல சேர்த்து ஒரு தக்காளியை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரசம் தயாராகிடுச்சு. இப்போ இதில் மல்லித்தலையை ஆட் பண்ணிட்டு இறக்கிடலாம். இதை லஞ்ச் டைம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.